ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். டைம் 12 o'clock ஆகிட்டு. ஐ ரியலி ஹோப் காந்தமி ஆன்டிடோட் எழுதிப்பார்ல. இப்போ காந்தமி எங்கே தான் போனாரு? ஆமாம், நீங்கள் என்ன போவே இல்லை? இனி மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்த்துக்கினா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஈக்குள்ளாமன். இது அழகான இரவு, நானும் இங்கே இருக்கேன். அப்புறம் நீ அமன், நீங்கள் ஏதாச்சும் தேடிக்கிட்டீங்களா? இல்லை, அது பேபி அழுதுகிட்டி காணும்னு தோணுச்சு. இல்லை, பேபி தூக்கிட்டீங்கன்னே. அங்கே பாருங்க, நிம்மதியாக தூங்கிட்டீங்க. ஆமாம் ஆமாம், நான் தான் தப்பாக நினச்சிட்டு போலேக்கு. குட் நைட். குட் நைட். ஜகு காலி ஆகி இவங்க தண்ணியை குடிச்சிட்டான்னா அப்போ எப்படி முழிச்சிட்டீக்கா? நான் இங்கே ஆலியோட ரூமில் என்ன பண்ணிட்டீங்க? கடவுள் நோஸ் பெஸ்ட். கான்டமி நேற்று நைட்டு ஃபைட்டால் ரொம்ப கோவமாயிருக்காரு. அதனால தான் தூங்க கூட வரலையா? கான்டமி, நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? தெரியல ரோஷினி, எப்படி தூங்குனே தெரியல. அது மாயா ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க, இந்த ஆன்டிடோட் எடுத்துக்கிட்டா பயங்கரமாக தூக்கம் வரும்னு. நானும் தூங்கிட்டேன். ஆனால் நீங்கள் எங்கே தூங்குனீங்க? நீங்கள் ரூமுக்கு வரவே இல்லையே. ஆமன், ஆமன், நேற்று நைட்டு உங்களோட பாக்கெட்லேருந்து இது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இது மார்னிங் பெட் சைடில் இருந்து கிடச்சிது. ஸோ இதை கொடுத்துடலான்னு நினச்சேன். ரோஷினி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ரோஷினி, ஐ எம் சாரி. காட்டாமி, நீங்கள் என்கிட்ட மோசமான உண்மையை சொல்லியிருந்தா கூட அதை நான் ஏற்றுப்பேன். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப போய் சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டீங்க. நீங்கள் எதுக்காக ஆலியா ரூமுக்கு போனீங்க? பதில் சொல்லுங்க. ஆலியாவுக்கும் எனக்கும் இடையில எதுவும் இல்லை. ஏதோ ஈக்குது நான் நம்புறேன். இல்லாமல் ஈந்தின்னா நீங்கள் அவள் ரூமுக்கு போய்க்க மாட்டீங்க. ஆமாம் ரோஷினி, நான் ஆலியா ரூமுக்கு போனதான். அவளுக்கு யாரும் இந்த பிளாக்மெயில் லெட்டர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அவகிட்ட நான் பேசிட்டீங்க சொல்ல தூங்கிட்டேன். அவட ரூமில் தூங்கிட்டீங்களா? அவட பெட்டில்? நீங்கள் ஒன்றும் தெரியாத குழந்தை ஒன்றும் கிடையாது. நீங்கள் அங்கேயே ஈக்கோன்னு ஆசைப்பட்டீங்க, அதனால தான் அங்கேயே தூங்கிட்டீங்க. ரோஷினி, நான் அங்கே போயிருந்தேன் தான், ஆலியாட்ட பேசிட்டீங்க. ஆனால் அங்கேயே எப்படி படுத்து தூங்குனேன்னு தெரியல. மார்னிங் தான் எழுந்திரிச்சு பார்த்தேன். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. எப்படி நீங்கள் அவளை உங்களோட சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களோ, எப்படி அவள் கூட அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ, அந்த மாதிரி இந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல? ரோஷினி ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை நம்பு. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் பிளாக் அவுட் ஆகிட்டேன். கம்ப்ளீட்லி பிளாக் அவுட் ஆகிட்டேன். நீங்கள் மாயமாக கொடுத்த ஆன்டிடோட எடுத்தீங்க, நான் நம்பிப்பேன் காட்டம்பி. ஒருவேளை நீங்கள் அந்த மருந்து எடுத்தீங்கன்னா விஷத்தோட தன்மை உங்களை விட்டு போய்க்குள்ள. ஆனால் நீங்கள் அந்த விஷத்தோட தன்மை அழிக்கிறத விட்டுட்டு ஏன நம்பிக்கையை போய் அழிச்சிட்டீங்க.
என்னை விடுங்க. உங்களுக்குள்ள விஷத்தன்மைக்கு ஆனால் எனக்குள்ள இல்லை. ப்ளீஸ் என்னை விடுங்க. சாரி காந்தம்பி, ப்ளீஸ் என்னை விடுங்க. காந்தம்பி விடுங்கன்னு சொல்கிறேன்ல. இல்லை இல்லை ப்ளீஸ் விடுங்க. உங்களையும் நீங்கள் ஹேட் பண்ணிக்காதீங்க. வேணாம் வேணாம் ப்ளீஸ் என்னை டச் பண்ணாங்க, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். வேணாம் ப்ளீஸ் என்னை டச் பண்ணாதீங்க, வேணாம். இல்லை இல்லை வேணாம் டச் பண்ணாதீங்க. இதோட இந்த வலி ஓண்ட வலியை விட அதிகம் இல்லை. ஐ எம் சாரி. காந்தம்பி, ரோஷினி தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு. எனக்கும் ஆலியாவுக்கும் நடுவில் ஏதாச்சும் நடந்திக்கும்னு நினைக்கிறியா? காந்தாம்பி, நிஜமாவே உங்களுக்கு இடையில எதுவுமே நடக்கலைன்னு உங்களுக்கே தோணுதா சொல்லுங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ரோஷினி. அவனை பார்க்க வரலான்னு தான் நினச்சேன். அப்போது ஆலியா என்ன ஸ்டாப் பண்ணான். அங்கே உட்காந்து தண்ணி குடித்தான். அப்புறம் மயங்கிட்டேன். ஒருவேளை ஆலியாவை ஃபாலோ பண்ணுறவங்கள நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மை என்னன்னு தெரியாது ரோஷினி, ஆனால் கண்டிப்பாக நான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். உனக்கு எனக்கும் இடையில யாரையும் எப்பவும் வரவிட மாட்டேன். இனிமேல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இது எந்த ஜின்ட ரிங்கோ அந்த ஜின்னுக்கு கண்டிப்பா இந்த ரிங்குக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கும். இதுதான் சரியான வாய்ப்பு. பர்வீன், 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 உனக்கு என்னமாச்சு? லக்னோவில் பனி அதிகம்னு தெரியும், ஆனால் பனி பொழியலையே. இல்லை, லேசாக உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்குது. என்ன ஃபீவரிக்கா? இல்லை இல்லை, நான் டாக்டர்கிட்ட போக தான் போகிறேன். நானும் உன் கூட வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே போய்ட்டு வந்துடுறேன். பர்வீன், உங்களோட கண்ணில் இருந்து கண்ணீரை என்னால் பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ப்ளீஸ் அழாதீங்க. 10 மினிட்ஸ்க்கு நான் இந்த கேஜை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுங்க. இல்லைன்னா காட்டாமி நம்ம 2 பேர் மேலேயும் கோவப்படுவார். இப்போயாவது அழுவுறதை ஸ்டாப் பண்ணுங்களேன். டோன்ட் வரி பாசிகர், கூடிய சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் வெளியே வரும். பேபி, எதுக்கு மாலூறீங்க? நாங்கள் மில்க் குடிங்க. குடிங்க. ஆலியா, இவனுக்கு நீ பேர் வைக்கலாம்ல? ஆமாம், எதுக்கு இவனுக்கு இன்னும் பேர் வைக்கல? அது சரியான டைமும் கிடைக்கல, சரியான பேரும் கிடைக்கல. அதனால இவன் எல்லா பர்பஸ்லேயும் பேபின்னு தான் இருக்குது. எனக்கும் தான். சேம் டு சேம். ஆலியா, பேபி தான் இப்போ அவன் ஃபேமிலி கிட்ட வந்துட்டான்ல, இதை விட நல்ல நேரம் கிடைக்குமா? மேடம், கொரியர். அம்மா ரோஷினி, சைன் பண்ணுமா ப்ளீஸ். ஓகே. என்ன ஆச்சுமா ரோஷினி? பாட்டி, அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என் கை பயங்கரமாக அடிபட்டுச்சு, அதான் வலிக்குது. சரிம்மா, நான் சைன் பண்ணுறேன். பாட்டி, பேபி உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நீங்களே அவனுக்கு மில்க் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே மேடம். நில்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 1 செகண்ட் இருங்க. அது என்னென்னா, நான் ஏதோ டேட் மாற்றி போட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காட்டுங்களா? தேங்க்யூ. கடவுள் நோஸ் பெஸ்ட். அப்போ நிக்கியும் ஆலியும் இந்த ஹோட்டலில் எதையும் மிக்ஸ் பண்ணிக்கோ. அதனால தான் அவருக்கு அப்படி மயக்கம் வந்துச்சு.
இந்த ஆலியோட கதையை நான் முடிக்கலைன்னா என் பேர் மிஸ் ஸ்ட்ராங் ஆயானா இல்லை. ஓ, ஐ see. என்ன இது? இது எனக்கு மாயமா வீசின வலைன்னு நினைக்கிறேன். இதில் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இதுலேருந்து போக முடியாது. இப்போ என்கிட்ட சக்தி இல்லாதால என் உருவத்தை மாற்ற முடியாது. தம்பி, கடவுள் நோஸ் பெஸ்ட். இதுக்கு முன்னால் எனக்கு வெறும் டவுட் தான் இருந்துச்சு. இப்போ ப்ரூஃபே கிடைச்சிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா விளையாடுற ஆலியா. ரொம்ப பொய் சொல்கிறவ ஃப்ராடா? அவளை யாருமே ஃபாலோ பண்ணலை. அவள் தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டிக்கா. அதனால தான் இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டிக்கா. ஆலியா ட்ராமா பண்ணுறாளா? ஆமாம் தம்பி. என்ன ட்ராமா? ஆமன். ஆலியா என்னாச்சு? பேபி இப்போ எங்கே தான் இருந்தான்? வாட்? பேபி எங்க? நான் இதை எடுக்கிறதுக்காக போனேன். திரும்ப வந்து பார்த்தா பேபி எங்க? பேபி காணும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இட்ஸ் ஓகே. டோன்ட் பேனிக். இரி. நான் நினச்சேன் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நினச்சேன். எதுக்கான பனிஷ்மெண்ட் ஆலியா? என் பாவத்துக்கான பனிஷ்மெண்ட். என்ன பாவம்? நேற்று நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்துச்சுல, அந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்ட். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அப்படி என்ன ஆச்சு? நேற்று நைட்டே எங்கள் 2 பேருக்கு இடையில பெரிய தப்பு நடந்துட்டு. ஏன்னா நம்ம லிமிட்டை மீறிட்டோம். ஒரு பொண்ணை நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் ஒரு அம்மாவாக எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சி. இப்போ என் மகன் எங்கே போனால் என்ன ஆனான்னு எனக்கு நிஜமாவே தெரியல. 1 செகண்ட் ஆலியா. நம்ம 2 பேருக்கும் இடையில எதுவுமே நடக்கலை. அண்ட் நான் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டருக்கு கால் பண்ணுறேன். ஆலியா எதுக்காக திரும்ப அங்கேயே பார்த்துக்கிட்டீங்க? இங்கே பாருங்க,